இன்னைக்கு நம்ம வீடியோல சில மனிதர்களோட வேற லெவல் திறமையை பத்தியும் அவங்களோட பயங்கரமான சாதனையை பத்தியும் தான் பார்க்க போறோம். இவங்க தன்னோட பேரை வேர்ல்டு ரெக்கார்ட்ல வர வைக்கிறதுக்காக பட்ட கஷ்டத்தை பார்த்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட போறீங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை கிரியேட் பண்ண எனக்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு. ஆனா இதை நீங்க லைக் பண்ண ஒரு செகண்ட் போதும். அதனால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மேல சூடான தண்ணி இல்லைன்னா சூடான எண்ணெய் லேசா பட்டுட்டா கூட வலி தாங்க முடியாம கத்துவோம். ஆனா இந்த வீடியோல தெரியற ஆளை பாருங்க. இவரோட பேரு ஜோசப். இவர் ஆஸ்திரியாவோட ஃபேமஸான ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்காரு. இவர் சின்ன புள்ளையில இருந்து நெருப்போட பழகி இப்ப இவருக்கு நெருப்பு மேல உள்ள பயமே போயிருச்சு. இவர் தான் மேல நெருப்பை பத்த வச்சுக்கிட்டு எவ்வளவு அசால்ட்டா நடந்துகிட்டு இருக்காருன்னு பாருங்க. இவர் தன்னோட வீட்டுல பயிற்சி பண்றதுக்காக பல தடவை இப்படி நெருப்போட விளையாண்டுருக்காரு. அதை உள்ளூர் மக்கள் கேமராலையும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இவர் இதுவரைக்கும் பண்ண சாதனை பத்தாதுன்னு கடைசியா கின்னஸ் ரெக்கார்ட்ல பேர் வர்றதுக்காக ஒரு பெரிய செய்ய முடிவு பண்ணாரு. இதுக்காக தான் உடம்பு முழுக்க நெருப்பை பத்த வச்சுக்கிட்டு தன்னை ஒரு குதிரையோட சேர்த்து கட்டிக்கிட்டாரு. அந்த குதிரை ஜோசப்ப கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்துல இழுத்துக்கிட்டு போயிருக்கு. ஆனா ஜோசப்புக்கு எந்த காயமும் ஏற்படல. உலகத்துல ஒரு சில பேர் மட்டும் தான் இப்படிப்பட்ட ஸ்டண்டா பண்றாங்க. இவங்க தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்தி பாடி பெயினை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாங்க. உதாரணத்துக்கு ஆஸ்திரியாவை சேர்ந்த பிரான்ஸ் மில்னர் தான் பாடி பெயினை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய் கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு. 2017 வருஷம் இந்த ரெக்கார்டை பண்றதுக்காக தன்னோட 4 கையிலையும் 4 ரேஸ் பைக்கை கயிறால கட்டிக்கிட்டாரு. இவர் இந்த ஸ்டண்ட்ல வின் பண்ணணும்னா 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வலியை தாங்கிக்கிட்டு பைக்கையும் நகர விடாம பிடிச்சிட்டு இருக்கணும். அப்படி பைக்ஸ் நகர்ந்தா அவரோட கை கால் அதோட முதுகெலும்பும் கண்டிப்பா உடைஞ்சு போயிடும். ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி பிரான்ஸ் கிட்டத்தட்ட 24 செகண்ட்ஸ் வரைக்கும் பைக்கை நகர விடாம பிடிச்சி புதிய உலக சாதனையா படிச்சாரு. அந்த 4 பைக்ல 2 பைக்ல உள்ள ஆளுங்க பைக்கை எப்படி ஆக்சலரேட் பண்றாங்கன்னு பாருங்க. அதோட இவங்க ஒன்னும் சாதாரண பைக்கர்ஸ் கிடையாது. இவங்க வெவ்வேறு நாட்டை சேர்ந்த ஃபேமஸான சாம்பியன்ஸ். கரம்ஜித், கமல்ஜித் சிங் இவங்க 2 பேரும் இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்காங்க. இவங்களோட ஸ்டண்ட்டை செஞ்சு பார்க்க கனவுல கூட ஆசைப்பட மாட்டீங்க. இவங்க 2 பேரும் 2016 வருஷம் நடந்த கின்னஸ் ரெக்கார்ட் ஷோல கலந்துக்கிட்டாங்க. இந்த ஷோ தொடங்கின உடனே 2 பேர்ல ஒரு ஆள் தரையில படுத்துக்கிட்டாரு. அதோட அவர் கண்ணுல உப்பை கொட்டி துணியாலையும் கட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கரம்ஜித் ஒரு பெரிய சுத்தியலை எடுத்து வெறும் 1 நிமிஷத்துல கீழே படுத்திருந்தவரை சுத்தி இருந்த 35 தேங்காவையும் உடைச்சி ஒரு புதிய உலக சாதனையை படைச்சாங்க. கரம்ஜித் 35 தடவை சுத்தியலை கீழே அடிக்கும் போது அதுல ஏதாவது ஒண்ணு கமல்ஜித் தலையிலையோ இல்லைன்னா நெஞ்சிலையோ பட்டிருந்தா அவர் கண்டிப்பா இறந்திருப்பாரு. அமெரிக்கன் காட் டேலண்ட்ங்கிற இன்டர்நேஷனல் ஷோலையும் இவங்க இந்த ஸ்டண்ட்டை செஞ்சு காமிச்சிருக்காங்க. இவங்களோட சாதனை இந்தியாவுக்கு பெருமையை தேடி தந்திருக்கு. அதனால இவங்க திறமைக்கு ஒரு லைக் போடுங்க. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க கையால ஹெவி வெயிட் தூக்குறத அடிக்கடி பார்த்திருப்பீங்க. ஏன் நீங்க கூட பல தடவை இப்படி பண்ணிருக்கலாம். ஆனா உங்களால நாக்கை யூஸ் பண்ணி 12 கிலோ வெயிட்டை தூக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம பார்த்துட்டு இருக்க மெக்சிகோவை சேர்ந்த தாமஸ் பிளாக் தான் இந்த சாதனையை 2018 வருஷம் செஞ்சு காமிச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய வெயிட்டை ஒரு கொக்கியை யூஸ் பண்ணி எப்படி நாக்குல தொங்க விட்டுருக்காருன்னு பாருங்க. இது கண்டிப்பா அவருக்கு பெரிய வலியை கொடுத்துருக்கும். அதனால இந்த வீடியோ பாக்குற நீங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா ஸ்டண்ட்டும் இப்ப நாம பார்க்க போறவருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. வீடியோவோட இந்த கடைசி கிளிப் கண்டிப்பா உங்களை மிரள வைக்க போகுது. ஏன்னா இந்தியாவோட ஹரியானாவை சேர்ந்த அமர்தீப் சிங் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ல கிட்டத்தட்ட 11 வகையான ரெக்கார்ட் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. மற்றவங்கள்ட்ட பெரிய சுத்தியில கொடுத்து தான் பிரைவேட் பார்ட்ல அடிக்க சொல்றதும் பல மோட்டார் பைக்குகளை தான் கையில கட்டி நிறுத்துறதும் இவரோட ஃபேமஸான ஸ்டண்டா இருக்கு. உலகத்தோட ஸ்ட்ராங்கான ஆள் யாருன்னு கேட்டா அது கண்டிப்பா அமர்தீப் சிங் தான். ஏன்னா இவர் தன்னோட சக்தியை காட்டுறதுக்காக பல பேர்கிட்ட கட்டையாலையும் சுத்தியாலையும் இரும்பு கம்பியாலையும் அடி வாங்கியிருக்காரு. ஆனா இவருக்கு எந்த காயமும் ஏற்பட்டதில்ல. அதனாலதான் இவரை ஸ்டீல் மேன் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுறாங்க. இந்த வீடியோல பார்த்த எல்லா மனிதர்களும் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்திருப்பாங்கன்னு நம்புறேன். இதுல பார்த்த எந்த ஸ்டண்ட் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சிச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நீங்க ஏதாச்சும் பெரிய சாதனை பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இது மாதிரியான பல ஆச்சரியமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.